ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களை நம்ம கட்டாயம் பார்க்கணும், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதியர். முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது டிமாண்ட் அண்ட் சப்ளை. நம்ம எந்த டெமோகிராஃபியை செலக்ட் பண்ணுறோம், மதுரையோ திருச்சியோ கோயம்புத்தூரோ சென்னையோ எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் வச்சுக்கலாம். அந்த டெமோகிராஃபியில் இந்த பொருளுக்கான டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, சப்ளை எவ்வளோ இருக்குது, அதை முதல்ல நம்ம வெரிஃபை பண்ணணும். செகண்ட், நல்ல பேர். அந்த டெமோகிராஃபியில் இருக்கிறவங்க இந்த பேர் டக்குன்னு வாயில் நுழையிற மாதிரி இல்லை அதை கூப்பிடுற மாதிரி ரெஃபர் பண்ணுறப்போ அந்த வேர்டை சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கா. மூணாவது, நம்ம சோலோ ப்ரொப்பரேட்டரா இல்லை ப்ரைவேட் லிமிட்டடா இல்லை என்ன மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அந்த நிறுவனத்தை. நாலாவது, ஃபினான்ஷியல் பட்ஜெட் எப்படி பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு 6 months பஃபரில் இருக்கிறதுக்கு அது வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத முதலே முடிவு பண்ணுறது. கண்டிப்பாக சமாளிச்சிடலாம், ஆரம்பித்த உடனே நம்ம அப்படி வந்துடுவோம் இப்படி வந்துடுவோம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறது. ஸோ ஒரு 6 monthலேருந்து ஒரு 1 year இந்த பிஸ்னஸில் கூடிய ரெவன்யூ எப்போ வரும், அது வரைக்கும் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபினான்சியல் பிளான் நம்ம போடுறோம். அஞ்சாவது, பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் போட்டு பார்க்குறது. அந்த 9 விதமான ஃப்ரேம்லையும் இந்த பிஸ்னஸ் எப்படிலாம் போகுது, கஸ்டமர் செக்மெண்ட் யார், டார்கெட் ஆடியன்ஸ் யார், அவங்க எங்கே இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்களோட நீட் என்ன, அவங்க எந்த வயசில் இருப்பாங்க, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனம் கொடுக்கறது. அந்த 9 ஃப்ரேமோட முதல் ஃப்ரேமை பற்றி தான் நான் இதை சொல்லியிருக்கேன். பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட வீடியோவே இருக்குது, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஆறாவது, பிஸ்னஸ் பிளான். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன, முதல்ல உள்ளே வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்ளையர் அடிக்க போகிறோமா, எத்தனை ஸ்டாஃப் தேவைப்படுவாங்க, தேவையான ஸ்டாஃப் எவ்வளோ பேர், இப்படி எல்லாம் முடிவு பண்ணுறது. ஏழாவது, சரியான ஆட்களை தேர்வு பண்ணுறது. 10 பேர் தேவையில்லைங்க, 5 பேர் சரியான ஆட்கள். அவங்க கண்டிப்பாக அந்த 5 பேர் இருந்தால் நம்மளோட சேல்ஸ் கூடுவோம் அப்படின்னா நம்ம அந்த 5 பேரை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கூட்டத்தை அதிகமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியான ஆட்களை நம்ம தேர்வு பண்ண வேண்டியது. எட்டாவது, இப்போ இருக்க ட்ரெண்ட் என்ன, இந்த ப்ராடக்டோட இப்போ இருக்க ட்ரெண்ட் என்ன, ட்ரெண்டியாக என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபைனலாக எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறது. கண்டிப்பாக நம்ம இந்தந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம், இந்த ரிசல்ட் வரணும், இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம், இந்த ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறத பண்ணுறது. கடைசியாக எப்போதுமே நம்ம சொல்கிறது, எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் வேணுமா, டேட்டாவை எடுத்து வைங்க. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, இதிலேருந்து என்ன சக்ஸஸ் ஆச்சு, எல்லாத்தையும் டேட்டாவை எடுத்து வைங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த 10 விதமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் பகவதி அருண். நன்றி, வணக்கம்.